100 நாள் 100 ஸ்வீட் சேலஞ்ச் டே 57ல் நம்ம இன்றைக்கி குட்டி ஸ்பெஷலான வாட்டர்மெலன் ஜெல்லி பார்த்துடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தருவாங்க. ஒரு அரை தர்பூசணி பழம் எடுத்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அகர் எடுத்துக்கோங்க. இந்த அகரை நல்லா ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த கட் பண்ணி வச்ச அகரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது ஊறிட்டு இருக்க கேப்பில் நம்ம இந்த வாட்டர்மெலனில் இருக்க ஃப்ளஷ் எல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு ஜூஸ் ஆக்கிக்கலாம். அந்த வாட்டர்மெலனை தூக்கி போட்டுறாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். இப்போது கரைஞ்ச அகரை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி அதோட சர்க்கரை போட்டு கிளறி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாட்டர்மெலன் ஜூஸையும் இந்த நம்ம காய்ச்சி வச்சுருக்க அகரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின உடனே நம்ம இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாட்டர்மெலனுடைய தோல் அதில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மணி நேரம் செட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டான அதே சமயம் ஹெல்த்தியான வாட்டர்மெலன் ஜெல்லி ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.